Hi friends, welcome to நம்மளோட நசீஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். டுடே பார்த்தீங்கன்னா ஏ கேபிட்டல் லெட்டரும் ஏ ஸ்மால் லெட்டரும் சூப்பராக ஷேப் எப்படி வரையுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு ஷேப் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்கேல் எடுத்து டூ லைன்ஸாக வந்துட்டு கொஞ்சம் கேப் போட்டு 6 லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கேப் போட்டு 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 6 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வர மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாகவே போடுங்க, கொஞ்சம் டார்க்காக இருந்தால் போதும், ரொம்பவே டார்க்காக போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ நான் அழிக்கிற மாதிரி வரதுனால கொஞ்சம் டார்க்காக போடுங்க. இப்போ வந்துட்டு நான் வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா 6 லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு ஸ்லாண்டிங் லைன்ஸ் 2 லைன்ஸ் வரணும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் வந்துட்டு ஸ்லாண்டிங் லைன் 2 லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு கீழே மேலேன்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடுமா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 6 லைன்ஸ் போட்டிருப்போம். இதில் வந்துட்டு 4th and 5th லைன் இருக்கா. அந்த 4th and 5th லைனில் பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து நான் பண்ணுற மாதிரி டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கோடுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்கா, அந்த கோடு இருக்கா. ஸோ அந்த கோடை பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கோங்க. நான் அழிக்கிற மாதிரி நல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அழிச்சது வந்துட்டு கொஞ்சம் எல்லா கோடுமே அழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அழிஞ்சிக்கோங்க. அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்குல்ல, ஸோ மேலே வந்துட்டு கொஞ்சம் 2 கிராசிங் லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, நான் அழிக்கிறேன்ல அந்த லைன்ஸே அப்புறம் உள்ளாக்க இருக்க லைன்ஸையும் நீங்கள் வந்துட்டு அழிச்சிடுங்க. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் அழிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கடைசியில் வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் மாதிரி லைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா இது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்துட்டு ஸ்மால் லெட்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 3 இருக்கா, 3 லைன்லேருந்து 6 லைன் வரையும் ஒரு சி மாதிரி நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 and 5th லைன் இருக்குது, அதில் குட்டி சி மாதிரி போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்வ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்து, அதாவது கொஞ்சம் அழகாக எடுத்து இந்த மாதிரி மேலே வந்துட்டு போய் கொஞ்சம் கேப் போட்டு மேலே போய் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கோடு மாதிரி வரணும். அது வந்துட்டு கொஞ்சம் குண்டாக வந்துக்கோங்க, ரொம்ப ஒல்லியாக போனால் வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th and 6th லைனில் வந்துட்டு கொஞ்சம் இப்படி வந்து கார்னர் மாதிரி வரணும். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரியாக ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு மாதிரியாக வரணும். ஸோ ஓகே, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சி வந்துட்டு பெரிய சி இருக்குல்ல, அந்த சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குண்டாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஒல்லியாக போடுங்க. ஸோ நான் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு அது கார்னர்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க 10க்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வரலாம். ஸோ டாட்டா, பாய் பாய்.